Good afternoon. சுகவனம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் கருப்பு கவுனி கருப்பு உளுந்து பாரிஷ் ப்ரீமிக்ஸோடது. அதனோட போஸ்ட் தான் இன்றைக்கி. இதில் வந்து நான் வந்து 2 வேரியேஷன் கொடுக்குறேன். ஒன்று வந்து சுக்கும் ஏலக்காயும் போட்டு அது ஸ்வீட் வெர்ஷன். நம்ம வந்து அது கஞ்சி படைச்சு அதோட வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ கலந்து குடிக்கலாம். தேங்காய் பால் போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இன்னொரு வெர்ஷன் வந்து மிளகு ஜீரகம் வெந்தயம் அது போட்டு சேவரி வெர்ஷன். அந்த சேவரி வெர்ஷன் வந்து ஒன்று மோர் போட்டு சாப்பிடலாம், இல்லாட்டா வந்து தேங்காய் பால் போட்டு சாப்பிடலாம். இது ஏற்கனவே நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இந்த போர்ட்ஃபோலியோ தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம இதை போஸ்ட்டாக நான் போட்டதில்லை. சரி, இந்த வாட்டி போடுவோம் அப்படிங்கிறதுனால தான். இப்போ என்னோடய ஃபார்மில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஒன்று வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸ் அதை அப்படியே கொடுத்துருவேன் நான். அதையும் தாண்டி நிறைய இருக்கிற பட்சத்தை வேல்யூ ஆட்ஸும் நான் கொண்டு வரேன். இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு சிறு குறு விவசாயியாக ஒரு 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மல்டி கிராப்பிங் பண்ணச்ச பாசிபிள் தான். ஏன்னா ஒரு விவசாயத்துக்குள்ளே வந்துட்டு விவசாயம் பண்ணால் போகாது, அதில் வர ப்ராடியூஸ் வந்து கரெக்டாக எண்ட் யூஸருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா வந்து இயற்கை விவசாயம் பண்ணச்ச நம்ம நிறைய உழைப்பை போடுறோம், ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம். அப்போ அது வந்து கரெக்டாக அது யூசர்ஸ்க்கு போய் சேர்ந்தாதான் நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனதர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பெரிய விவசாயிகள்லாம் இதை பண்ண முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா, பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. பட் வந்து ஸ்கேல் ஜாஸ்தி. செகண்ட் வந்து இப்போ இது வந்து நம்ம செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மார்க்கெட்டிங் வந்து உடனே நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு. ஏன்னா விவசாயி வந்து முதல்ல பைசா போட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே விளைவிக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு உடனே வந்து நம்ம கையில் வந்தால் தான் நம்ம அடுத்த போகத்தை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இப்போ பெரிய ஸ்கேலில் இருக்கச்ச அது ஒரு சேலஞ்சாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு போர்ஷன் ஆஃப் த லேண்ட் அவங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மார்க்கெட்டையோ ஹாரிசானையோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் கிராப்பாக மோனோ கிராப்பாக இருந்தால் இது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 5 ஏக்கர் இந்த வாட்டி நெல் போட்டுறேன், அதுக்கப்புறம் 5 ஏக்கர் உளுந்து காராமணி போடுறேன் அப்படின்னா கஷ்டம். அதே வந்து நான் அதில் வந்து பழமரமும் வச்சுக்கிறேன், காய்கறியும் வைக்கிறேன், இந்த மாதிரி கிரெயின்ஸும் போடுறேன், பல்சஸ் போடுறேன் அப்படின்னு வச்சா, அது தவிர கொஞ்சம் மூலிகைகளும் போடுறேன் அப்படின்னு வச்சா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன மெனக்கடல் தேவை, அதுதான். ஏன்னா முடியாது அப்படின்னா நம்ம வந்து பழைய காலத்து மாதிரி இல்லை, ஒன்றையும் வீட்டில் தயார் பண்ணி நம்ம சாப்பிட்ட காலம்லாம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி மெக்கனைசேஷன் நிறைய வரச்ச எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நிறைய பேருக்கு டைம் இல்லை, பழைய காலத்து ரெசிபீஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கச்ச நம்மளோட ஒரு சின்ன மெனக்கடல் ஒரு விவசாயிலேருந்து ஒரு எண்ட் யூஸருக்கு அவங்களோட ஹெல்த்தை யோசித்து கொடுக்கச்ச கண்டிப்பாக அது வரவேற்பு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரெடிமேடாக மிளகாய் பொடியும் ரெடிமேடாக மஞ்சள் பொடியும் ரெடிமேடாக இட்லி பொடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்க தான் செய்கிறது லார்ஜ் ஸ்கேலில். இந்தியா மாதிரி ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள். ஆனால் நிறைய மெனக்கடல் வேணும், அது பண்ணால் தான் இது பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி எப்படி பண்ணியிருக்கேன்னா, முதல் நாளே வந்து நல்லா களைஞ்சி ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறிட்டு இது நல்லா காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே காய வச்சுட்டு அப்புறம் வெயிலையும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுந்து கையோட மறுநாள் காத்தால் களைஞ்சிடலாம், களைஞ்சி உடனே உணர்த்திடலாம். இதுவும் நல்லா உணர்ந்துடுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடுவேன். இது நல்லா பொரியும், நல்லா பொரிஞ்சு
வந்த உடனே தனித்தனியாக வறுத்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து அதனோட ப்ரொபோர்ஷன் ஆட் பண்ணி அதில் வந்து ஸ்வீட் வெர்ஷன் தனியாக சேவரி வெர்ஷன் தனியாக அதுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு மில்ல கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருவேன். அந்த நல்லா அரைச்சி வந்த மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி அதை எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணி அதுக்கப்புறமா we have to reach it out to end customers. இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்களா, பசங்களுக்கு பிடிக்குமா, எனிபடி பையிங் திஸ் அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பீப்புள் ப்ரிஃபர். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களோட ஹெல்த் மேலே கண்டிப்பாக கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எஸ்பெஷலி நம்ம ஹெல்த்தை விட முக்கியமானது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு விவசாயியாக நம்மளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு நல்ல ஃபுட்டை மக்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறது தான். இது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அக்செப்டபிளாக இருக்கும், இதெல்லாம் பாசிபிளாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது என்னோட ஒரு சின்ன அவேர்னஸ், அவ்வளவுதான். தேங்க்யூ.